ஏன்னா இந்த படம் பார்க்க போகவே போகாதீங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. அதாவது ஒரு படம் 16 வருஷம் ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்னும் போதே வந்து, இல்ல தமிழ்நாட்டுல இந்த படம் ஓடுமா அப்படின்னு ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம வந்து கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் அப்படின்ற பிருத்விராஜ் குமாரோடதையும் பிளெஸி சாரோட படமும் தான் பார்க்க போறோம். வாட் அ மூவிங்க! இந்த படம் நீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ரியல் லைஃப் சர்வைவல் மூவி தான் அது. சர்வைவல் வந்து இப்போ ஒரு ரீசன்ட் ட்ரெண்டாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் மலையாள சினிமாவில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஜேர்னல் எடுக்கிறாங்களே தவிர மூவி வந்து ஒரே மாதிரி வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹெலன், அதுவுமே ஒரு சர்வைவல் மூவி தான். ஒரு ஐஸ் பாக்ஸ்குள்ளே மாட்டி அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க. மஞ்சுமேல் பாய்ஸ், அதுவுமே ஒரு சர்வைவல் மூவி தான். இப்போ வந்திருக்க குட் லைஃப், இது மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுக்கு வந்து சர்வைவல் மூவிஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த ஒரு ஜானரோட ட்ரெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எவ்ரி மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அண்ட் இது என்னன்னா, இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடந்தது அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த படம் டெஃபினட்டாக வந்து ஆஸ்கர் வராதோ நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கிடுங்க. பிளெஸியை பற்றி சொல்லணும்னா, டிரெக்டர் பிளெஸி வந்து ஒரு 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 செமையான ஒரு ஒரு மூவி மேக்கர். அவர் எல்லா படத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து அந்த ஒரு தாக்கம் இருக்கும். அவரோட எல்லா படமும் நீங்கள் கால்ச்சா எடுங்க, பிரம்மரம் எடுங்க, தன்மாத்ரா எடுங்க, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வெயிட் இருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த படத்தோட தாக்கம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஏர்லி டேஸ் செல்வராகவன் மூவி மாதிரியோ இல்லை வந்து பாலா சார் மூவி மாதிரியோ இருக்கும். அமேசிங் டிரெக்டர். அவரோட சேர்ந்து பிருத்விராஜ், வாவுங்க! அதாவது ஒரு படம் 16 வருஷம் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போதே வந்து நமக்கு அந்த படத்தில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வந்து அதாவது தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடுமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும். இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடிச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ் மக்கள். நான் வந்து மலையாளிஸை மட்டும் சொல்லலை, தமிழ் மக்கள் வந்து இந்த படம் பார்த்து, இப்போ மஞ்சுமேல் வந்து ஓடினதுக்கு ஒரு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ், அதாவது தமிழ் பேசுகிற தமிழ் ஆளுங்க வந்து அந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாடினாங்க அப்படின்றது தான் உண்மை. அதனாலவே தான் வந்து இந்த படம் அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா தமிழில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இந்த ஃபாஸ்ட் பேஸ் படம் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம், ஃபாஸ்ட்டாக போனால் தான் படம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு 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 மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து தமிழ் ஆடியன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றது என்னோட பல வருஷத்தோட ஒரு 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 பிரச்சனையோ ஒரு சண்டையோவோ இருக்குது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நீதான் என் பொன் வசந்தம் படம் பார்க்க போகும்போது படம் ஸ்லோ அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கத்துற டைமில் எனக்கு அவ்வளோ காண்டாக இருக்கு. ஏன்னா படம் அவ்வளோ சூப்பராக போகுது. அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்ட டைமில் கத்திக்கிட்டே இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டார்ச்சர் தான். அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்க போகவே போகாதீங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா 16 வருஷத்தோட படம் பார்க்கறதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குங்க. அது அந்த ஜேர்னி ஒரு ஒரு 3.5 4 இயர்ஸோட ஜேர்னி நினைக்கிறேன் அந்த ஜீபோடது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இந்த படத்தில் புரியவே இல்லை. என்ன டைம் ஃப்ரேம் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு அதாவது அந்த இன்சிடென்ட் நடந்ததை விட எந்த இயரில் நடந்தது அப்படின்றது எனக்கு அது கரெக்டாக புரியல. நான் மிஸ் பண்ணிட்டேனா தெரியல படத்தில் எங்கேயாவது. உங்களுக்கு அது எந்த வருஷம் இதில் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். அதாவது ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபிலிமோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக், விஷுவல்ஸ், எல்லா விதத்துலேயுமே வந்து உங்களுக்கு நீங்களே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. நீங்களே அந்த மாதிரி ஒரு டெசர்ட் பாலைவனத்தில் இருந்து அதுங்கேருந்து வெளியே போக தெரியாமல் அது முழிக்கிற நம்ம வந்து எவ்வளவோ வேணால் சொல்லலாம். தனுஷ் சார் பண்ண படம் மாதிரியே இருக்குது இதுவும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். பட் கான்ட்ராஸ்டிங்லி கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ் தான். அந்த அந்த ஜோன் வேணால் சேம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சர்வைவலோட இது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே அதே மாதிரி தான் வரும் இல்லையா.
அண்ட் அதுவுமே பாலைவனம், இதுவுமே பாலைவனம். பாலைவனத்துலேருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கே என்னெல்லாம் கஷ்டப்படுவீங்களோ அதெல்லாம் தான் அதுலேயும் காட்டியிருப்பாங்க, இதுலேயும் காட்டியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு படி மேலே போய் அகெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு பிருத்விராஜ். அது இதில் நிறைய வந்து அவரோட பாடி, நான் சொல்லணும் விருப்பம் நீங்கள் அது பாருங்கள். ஒரு சில இடத்துலலாம் கண்ணை மூடிடுவீங்க, பயத்துலேயும் சரி அருவருப்புலையும் சரி. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக பயங்கர விஷயமா நிறைய சில விஷயம் காமிச்சிருப்பாங்க. நமக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துடும், அந்த மாதிரி தான் சொல்லலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருந்தால் பார்த்துறாதீங்க, கண்டிப்பாக வாந்தியை எடுத்துருவீங்க. பட் அதில் வந்து எல்லாமே எப்படின்னா அந்த ரியாலிசம் இருக்கும். நான் இது வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அதாவது ஏதாவது ஒரு படத்தில் மார்பு, அவங்க பிரெஸ்ட்டு வந்து விமனோட பிரெஸ்ட்டை அப்படியே ஓப்பனாக நேக்கடாக காட்டுற ஒரு சீனில் வல்கராக தெரியாமல் கிளாமராக தெரியாமல் அந்த சீனில் வாவ் வா அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு சீன் அப்படின்னா எனக்கு வந்து எப்பவுமே ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அந்த சோழ பிரதேசத்தில் காட்டுற அந்த சீன் தாங்க. அந்த வறுமையை காட்டுறதுக்கு பிரெஸ்ட் அமுக்கும் போது பால் வர்றதுக்கு பதிலாக ரத்தம் வர சீனை வந்து என்னால் அது மறக்கவே முடியாத ஒரு சீன். அது என் லைஃப்பில், அதாவது நான் படம் பார்த்த அந்த ப்ரைம் டைமில் பா இப்படி இல்லாமல் எடுக்க முடியும் சீன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நிறைய சீன் இதுக்குள்ளே இருக்கும். நிறைய சீன், நான் வந்து ஒன்றுன்னு சொல்ல முடியாது, நிறைய சீன் இதுக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் பாருங்கள். நான் வந்து உடைக்கணும்னு விருப்பப்படல. வல்ச்சர் யூனோ கொத்திட்டு போகிற சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கூட வந்தவன் வந்து என்ன ஆவான் அப்படின்றது நீங்கள் பார்ப்பீங்க படத்தில். அமேசிங். ஒரு 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 எனக்கு வந்து பயங்கர ஃபீலாக இருந்தது இந்த படம் பார்க்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எகெயின் நான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ட்ராகிங்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அதோட ட்ராக்னஸ் தேவைப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அங்கேருந்து அந்த கஷ்டப்பட்டார் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரஹ்மான் வந்து நிறைய படத்தில் வந்து நம்ம ராஜா சாரை பற்றியே பாடுற மாதிரி. அதாவது இது இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு. ராஜா அப்படின்ற பேரை வச்சு இல்லை வார்த்தையை வச்சு பாட்டு எழுதுன ஒரு 5 பாட்டு கமெண்ட்ஸில் எழுதுங்க பார்ப்போம், ஓகேங்களா? நம்ம பார்ப்போம். இதில் வந்து ரஹ்மானே வந்து அந்த பெரியோனே ரஹ்மானே சாங் வந்து அதை கேட்க கேட்க வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும், ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் மாதிரி வந்துடும் அந்த படத்தில். எனக்கு வந்து தெரியல, ஐ மீன் இந்த ஒரு சில படங்கள்லாம் நமக்கு மனசால தோணல, இந்த படம்லாம் விக்ட்ரி ஆகணும், இந்த படம்லாம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக இது. ஹேட்ஸ் ஆஃப் பிளெஸி சார் அண்ட் பிருத்விராஜ் சார் டு புல் திஸ் ஆஃப். பிருத்விராஜ் எப்படின்னா, சார்னு சொன்ன ஒரு மாதிரி பிருத்விராஜ்னே சொல்லலாம். பிருத்விராஜ் எப்படின்னா, இது வந்து எனக்கு அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து ப்ராப்ளி நந்தனமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு ரிலீஸ் ஆன படம் எனக்கு தெரிஞ்சு வயலன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் வந்தது. அவரோட வாய்ஸ் பேஸ், நான்லாம் மிமிக்ரி பண்ணுறேன்ற காமெடியில் வந்து அவரோட அந்த வாய்ஸ்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பேன். அண்ட் சரியான வாய்ஸ் பேஸாக இருக்கும். ஒரு மேசிவ் பர்ஃபார்மர் அவரோட. நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன், ஒருத்தவங்க மேலே எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்களோட வேலையோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸோ இதெல்லாமே இருக்காது, அவங்க பேச்சு தான். நான் வந்து பயங்கர, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கமல் சார் ஆக்டிங்கை பார்க்குறத விட கமல் சார் இன்டர்வியூனா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சூப்பராக பேசுவார். அவங்க பேச்சிலே வந்து நமக்கு நிறைய விஷயம் நம்மளால் வந்து இவங்களோட இன்டெலெக்சுவல் நமக்கு வந்து கிளீனாக தெரிஞ்சிடும். அது மாதிரி ஒரு மனுஷன் தான் வந்து பிருத்விராஜ் சார். அண்ட் பிருத்விராஜ் நான் ரீசெண்ட் டைம்ஸ்லையும் சொல்லியிருப்பேன், அவர் வந்து எப்படி இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியை பார்க்குறாரு, அது எப்படி நேஷ்னலாக இந்த பேன் இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே கொண்டு போவாங்க அப்படின்ற விஷயமும் வந்து லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அண்ட் எனக்கு என்னமோ பீயிங் வெரி ஆனஸ்ட், குட் லைஃப் வில் ஹாவ் சம் குட் நம்பர்ஸ் கம்மிங் இன், பட் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ். அகெயின் நான் சொல்கிறேன், மலையாள சினிமா இந்த நம்பர்ஸ்குள்ளே போய் மாட்டிருக்கக்கூடாது. நம்பர்ஸ்குள்ளே மாட்டாமல் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுத்து மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் வந்து அவங்களோட விக்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் டெஃபினட்டாக அந்த படத்தை போய் பாருங்கள். நான் வந்து இங்கே இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல தியேட்டரில் போய் பார்த்தேன். அண்ட் ஐ லவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மூவி வாட்சிங் as well. சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. அடுத்த வாட்டி இன்னொரு படம் பார்த்து அதை பற்றியும் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து தமிழ் சினிமா
டவுனில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில படங்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரசிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சில படத்தை பற்றி தான் பேசுகிறேன். நான் ரீசெண்ட் டைமில் பார்த்த போர் அண்ட் லவ்வர் இதை பற்றி ஒரு வீடியோவும், அதே வீடியோவில் வந்து அப்ரஹாம் ஓஸ்லர் வெர்சஸ் ராணி, இந்த 4 படத்தை பற்றி தான் பேச போகிறேன். தயவு செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் சும்மா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். சைனிங் ஆஃப். நல்லா இருக்கும்.